ஜார்ஜியாவிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டெய்லி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட தாக்குதல் பற்றின செய்திகள் வெளியில் பெருசாக பேசப்பட மாட்டேங்குதுன்னு. ஆனால் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் மூலியமாகவும் ஜார்ஜியாவோட சில ஊடகங்கள் இந்த இடத்துல உக்ரைனில் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களும் இந்த நடந்திருக்கக்கூடிய செய்திகள் இல்லை வெளியில் இவ்வளோ நாள் வந்த செய்திகள்ன்றதை கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷனாக மாற்றிருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்டது அவங்க ஸ்ட்ராட்டஜின்றதே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கேட்டம் புக்ஷனும் கேபி ட்ரெண்டிங்ஸ். ஜார்ஜியா டுடே ஜார்ஜியாவோட ஒரு முக்கியமான செய்தி ஊடகம் இந்த ரஷ்யா உருவானதுக்கு அப்புறமா நிறைய விதங்களில் இவங்களோட அனாலிசிஸ்ன்றதை வெளியிட்டிருக்காங்க. இப்போது சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலில் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எந்த அளவுக்கு பெருசாக மாறிட்டு இருக்கு, இப்படி மாறக்கூடிய யுத்தத்தில் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜின்றது கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதை தெளிவாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு அனாலிசிஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா டே டு டே ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்துட்டுருக்கு, அது என்னென்ன விதத்தில் மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ரஷ்யா உக்ரைன் ஃப்ரண்ட்லைன்ன்றது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அதிகமாக உடைய பகுதி. இந்த இடத்துல கிரீமியாவோட கடற்கரை அந்த பகுதிகளில் ஆரம்பித்து கர்சனில் இருந்து இப்போ கார்கிவ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட ஒட்டுமொத்த நீளம்னு பார்த்தோன்னா பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியாவோட ஒரு கோஸ்டல் லைன் அளவுக்கு அவங்க கிட்ட இந்த ஃப்ரண்ட் லைன் ஆனது இருக்குது. இதில் ரஷ்யா இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா மேசிவ் டிஃபென்சிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. என்னன்னா இதில் மேஜரான ஒரு அஃபென்சிவ்ன்றதை பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த கிரைண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஏரியாவை நீங்கள் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி நீங்கள் பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம்ன்றது கம்ப்ளீட்டாக உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். அந்த இடம் உங்களோட கண்ட்ரோலுக்கு வர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கள் அந்த இடத்த அவ்வளோ சீக்கிரத்தில் இழந்துடக்கூடாது. இதுக்கு தான் இந்த மேசிவ் டிஃபென்சிவ் அப்ரோச்ன்றதை பயன்படுத்துவாங்க. இந்த ஆர்டிக்கல்லையும் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரஷ்யா பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் இல்லை ரஷ்யா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் அவங்களுக்கு வெற்றி பெருசாக கிடச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான ஒரு பேட்டிலாக இப்போ போக்ரோவஸ்கை காமிச்சிருக்காங்க. இந்த கார்கிவில் இருந்து டான்பாஸ் ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பெல்ட். இதை கார்கிவ் பெல்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா இந்த போக்ரோவஸ்க்லேருந்து கர்சன் வரைக்கும் இருக்கக்கூடியது இதை ஜாப்ரோசிஷியா பெல்ட்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாப்ரோசிஷியா பெல்ட்டானது உக்ரைனோட அஃபென்சிவ்க்கு ரொம்ப முக்கியம். காரணம் இந்த கார்கிவில் இருந்து ஜாப்ரோசிஷியா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக இந்த சிற்றோடைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் இந்த நிப்ரோ நதியானது டான்பாஸ் ரீஜன் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலும் அதோட கிளை நதிகள்ன்றது கிடையாது. ஜாப்ரோசிஷியாவில் ஒரு 25 இடங்களில் இதுக்கான கிளை நதிகளானது இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோன்னா மேஜராக எந்த இடத்துலையும் ரஷ்யாவுக்கு இது அட்வான்டேஜ் கொடுக்காத விதமாக உக்ரைன் ஈஸியாக உள்ள நுழைஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த உக்ரைனுக்கு உள்ள நுழையிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் மேஜரான அட்வான்ஸ்மெண்ட்ன்றதை காமிக்கல. அண்ட் இந்த மேஜரான அட்வான்ஸ்மெண்ட்ன்றது காமிக்காதது ரஷ்யாவுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சாலும் அதை கம்ப்ளீட்டாக அவங்களோட வெற்றியாக கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது மாறி இருக்கு. இப்போ நல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். போக்ரோவஸ்கோட பேட்டில்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 700 நாட்கள் கிட்ட நடந்துச்சு. 2 வருஷத்துக்கிட்ட இல்லை 2 வருஷம் கூட வச்சுக்கோ. அப்படி இருக்கக்கூடிய அந்த 700 நாள் பேட்டிலில் ரஷ்யா பிடித்த இடங்களோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்றது அந்த போக்ரோவஸ்க் அதை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்துனா வெறும் 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இந்த 600 ஸ்கொயர் கிலோமீட்டரை ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணுறோன்னா வெறும் ஒரு சில நாட்களில் பிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளேயே அது பிடிச்சிடலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் கர்ஸ்கில் உக்ரைன் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2800 ஸ்கொயர் கிலோமீட்டரை வெறும் 3 நாள் இரவுலேயே சேர்த்து பிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு பிடிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல கர்ஸ்கில் எவ்வளோ சீக்கிரம் உக்ரைன் அதை பிடிச்சாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதை இழக்கிறதுக்கும் நேரிட்டுச்சு. காரணம் பின்னாடி அவங்களுக்கான பேக்கப் லைன்ஸ்ன்றது கிடையாது. ஆனால் 2 வருஷத்தில் வெறும் ஒரு 400லேருந்து 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இடத்த ரஷ்யா பிடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றது அதிகப்படுத்திட்டாங்க. அதாவது நான் பிடிக்கக்கூடிய இடம்ன்றது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த பிடிக்கிறேன்னா திரும்ப அது என்னோட கையை விட்டு போயிடக்கூடாது. அப்படி இருக்கப்போ அந்த இடத்துக்கான அத்தனை டிஃபென்ஸ் செட்டப்பையும் பண்ணுறாங்க. இதை ராணுவ ரீதியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம முன்னேறி போகிறோன்னு வைங்க. அந்த 10 கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 ட்ரென்ச் நெட்வொர்க்காவது இருக்கணும். இது என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய உங்களோட ஃபோர்ஸஸ்க்கு ஹைட் ஆகிறதுக்கு ஒரு ஷீல்டை கொடுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக உங்களோட பீரங்கிகளுக்கு எதிரான அந்த பேரியர் டிராகன் டீத்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பீரங்கிகளால் வர முடியாது. நிறைய கன்னிவெடிகள்ன்றதை செட் பண்ணணும். இப்போ ஆக்டிவாக பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் பீரங்கிகளுக்கு எதிரான கன்னிவெடிகளையோ இல்லை படைகளுக்கு எதிரான நபர்களுக்கு எதிரான கன்னிவெடியோ அந்த இடத்துல செட் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ இந்த டிராகன் டீத் கான்செப்ட்ன்றது உள்ள முன்னேறி வரக்கூடிய எதிரி நாட்டு படைகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலின்றது கொடுக்கும். இது எல்லாமே 10லேருந்து 15 கிலோமீட்டர்களுக்குள்ளே முடிஞ்சிடணும். ஃப்ரண்ட் லைனில் இருந்து இந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே ஆக்டிவ் காம்பேட் ஜோன்னு சொல்லுவாங்க. 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இவங்களுக்கு
அவங்களுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய இடங்களா தான் இருக்கும். ஸோ ரஷ்யா இந்த 15 கிலோமீட்டர்ன்றது ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறப்பவும் அவங்க பின்னாடி என்ன செட்டப் வச்சிருக்காங்களோ அதே செட்டப்பை டிட்டோவாக ஃபார்வேர்டுக்கு மாற்றுறாங்க. இப்படி இருக்கப்போ உக்ரைனால் ஒரு இடத்துல கூட லைனை பிரேக் பண்ண முடியல. எந்த இடத்துலையாவது கேப்பை விட்டுருவாங்க. கர்ஸ்க்குள்ளே அவங்க நுழைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே அதுதான். ஏன்னா இதே செட்டப்பை ரஷ்யானால் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல வீக்கன் ஆகிட்டாங்கன்னா கர்ஸ்க்கை டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்டை பின்னாடி எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம உள்ள நுழைஞ்சிடலான்றது உக்ரைனோட ரொம்ப பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. ஆனால் அதை ரஷ்யா கொஞ்சமும் செய்யாதனால அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமும் கிடைச்சிது. இதே தப்பை ரஷ்யா திரும்பவும் பண்ணுவாங்களா, இல்லை அந்த இடத்துல பண்ணாத ஒரு விஷயத்த எப்படியாச்சும் ரஷ்யாவை பண்ண வைக்கலாமான்னு முயற்சிகள் எடுக்கிறப்போ உக்ரைனுக்கு இதில் வெற்றியானது கிடைக்கல. எல்லா இடத்துலையும் அடியானது தான் விழுந்திருக்கு. இதில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய இன்னொரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணாமல் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ்ன்றது கிடைக்குதோ, இப்போ போக்ரோவ்ஸ்கில் சண்டை நடக்குது, ஜாப்ரோசிஷியாவில் நடக்குது, இங்கே நிப்ரோபெட்ரோவ்ஸ்கில் சண்டை நடந்துட்டுருக்கு, கார்கிவ் சுமின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடத்துல சண்டை நடக்குதுன்னு வைங்க. ஒரு நாடு எப்படி யோசிக்கும், இல்லை நிறைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டோட ராணுவம் எப்படி யோசிக்குன்னா, எல்லா இடத்துலையும் நம்மளால் ஃபார்வர்ட் புஷ் பண்ண முடியாது. அப்படி ஃபார்வர்ட் புஷ் பண்ணோன்னா ஏதாச்சும் இடத்துல ஒரு வீக் ஜோன், கிட்டத்தட்ட நமக்கான ஒரு ஜோனை நம்ம இழந்துருவோம். அதை எனிமி அட்வான்ஸாக பயன்படுத்திட்டாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டு அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல உடச்சிருவாங்க. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னா, நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்ச பகுதிகளை ஏதாச்சும் ஒரு வாய்ப்பில் நம்ம இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். அப்படி இருக்கப்போ எந்த இடத்துல நம்ம கிரைண்ட் பண்ணால் உள்ளே போனால் நமக்கு வெற்றிகள் கிடைக்குமோ அந்த இடத்த மட்டும்தான் ரஷ்யா இந்த இடத்துல குறி வைக்கிறாங்க. அப்படி நடக்கிற பேட்டில் தான் இப்போ நிப்ரோபெட்ரோவ்ஸ்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ரஷ்யா பண்ணக்கூடிய இந்த சம்பவங்கள், இல்லை ரஷ்யா செய்யக்கூடிய இந்த வேலைகளானது உக்ரைனுக்கு ஒரு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து இந்த இடத்துல ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்னென்னா, ரஷ்யா இதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல, ரஷ்யா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட யானை நடக்கிற மாதிரி, அதாவது கிரைண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த நான் பிடிக்கிறேன்னா எக்காரணத்துக்கு கொண்டு அது அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட டிஃபென்ஸ் செட்டப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை இப்போ யாருமே நம்பலை. ஆனால் இப்போ வெளியில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல், இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் என்னப்பா இந்த இடத்துல ரஷ்யா ஹெவி லாஸஸை சஃபர் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட ஏகப்பட்ட பீரங்கிகள் அழிக்கப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பேட்டில் ஃபீல்டில் சாதாரணமான ஒரு விஷயமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போரில் நடக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்ட் லாஸஸ், அதாவது யுத்த காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளானது அப்நார்மல் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. சராசரியாக ஒரு வாரத்துக்கு பார்த்தோன்னா 15,000 நபர்கள் வரைக்கும் இறக்குறதா சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல, 2 சைட்லையும் சேர்த்து. அப்படின்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 வீரர்கள். நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டோட யுத்தத்தில் ஒரு வாரத்துக்கு 2000 நபர்கள் இறந்தாலே அது பெரிய லாஸ். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல 2000 நபர்கள் இறக்குறாங்கன்றப்போ அது ஒரு மிகப்பெரிய லாஸில் முடியும். ஸோ எந்த அளவுக்கு அந்த இடத்துல அப்நார்மலாக இருக்குன்றது தெரியும். இதுக்கு பின்னாடி கவுண்ட்ஸ் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் லாஸஸ்ன்றது அதிகமாக ஏற்படுறப்போ 2 தரப்புக்குமே அது பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அப்படி கொடுத்தாலும் யார் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் ஆகுறாங்கன்ற ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் நிலத்தை பிடிக்கிறத பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இழப்புகள், பேட்டில் ஃபீல்ட் லாஸஸ், இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமான விலையை கம்மியான இடத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் தான் உருவாகும். அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலை இருக்குல்ல, அது உக்ரைனுக்கு இந்த இடத்துல ஹெவி லாஸஸை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி கம்ப்ளீட்டாக மாறி இருக்குன்னா, இதுக்கப்புறம் உக்ரைன் நினச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு ராணுவத்தை பில்ட் பண்ணிடக்கூடாது. மேன் பவர் லாஸ்ன்றது கிட்டத்தட்ட 2 சைடு ஹிட் பண்ண போகுது. இதுக்கு ரஷ்யா நிறைய திட்டங்களை உள்ள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உக்ரைனுக்கு தேவையான அந்த கேபிட்டலைசேஷன் அந்த இடத்துல கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புன்றதை ரஷ்யா இப்போ அதிகமாக ப்ளீட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் இந்த ஆர்டிகல் ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும்